வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா மீன் மேக்கர் கிரேவி. மீல் மேக்கர், அதுக்கு பேர் வந்து சோயா சோயா சங்க்ஸ். அதை வச்சு கிரேவி பண்ணியிருக்காங்க. அதுக்கு சைடிஸ் அப்பளம், ஆம்லேட்டு, ஆஃப் பாயில், அவிச்ச முட்டை, அது என்னது முட்டை மசாலா, ஸ்வீட்டு வந்து கேசரி பண்ணியிருக்காங்க. என்ன காம்பினேஷன்னு தெரியல, ஏதோ ஒரு பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம சாப்பிட்றது நம்ம கடமை, சாப்பிடுவோமா? 2 நாளாக பக்கத்தில் ரோடை தோண்டி போட்டு பைக்கெலாம் படிச்சிட்ருக்காங்க. நேற்று வந்து அதனாலேயே முக்கால்வாசி வீடியோ வந்து சரியில்லாமே போயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில. அதனால் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. எடிட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். நேற்று வந்து வாய்ஸ் வந்து நார்மல் வீடியோவில் நல்லா தான் இருக்குது. வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சவுண்டு வந்து குண்டக்க வருது. என்னன்னே தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில. ஓகே, இன்றைக்கி வந்து அந்த மைக் இல்லாமல் கதவெல்லாம் பூட்டியாச்சு. இருந்தாலும் சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க தான் செய்யுது, ஜேசிபியோட சவுண்டு. வேறு வழி இல்லை. இன்றைக்கி இலையும் கிடைக்கிறது ரொம்ப குதிரை கும்பாயிடுச்சு. அதனால் பார்த்தா பெருசு இலை இருக்கும். அது வந்து ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு தெரியல. அந்த இலை தான் இருக்குது. அதை வச்சு ஒட்டு போட்டு இன்றைக்கி சாப்பாடு போட்டிருக்கோம். இன்றைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சவுண்டு இன்றைக்கி எடிட்டிங்கில் எப்படி வருதுன்னு தெரியல. அப்லோட் ஆனதுக்கப்புறம், யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ಮಾಡ್ಕಡಿಯಾ அதான் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஸ்வீட்டுன்னு ஒன்று வைக்கிறேன், ஆனால் சாப்பிடவே மறந்துடுறேன் நான்.
கறிக்குழம்பு மாதிரி செஞ்சியோ? கறிக்குழம்பு மாதிரி தான் இருக்குது டேஸ்ட். அம்மா இப்படி தான் வைக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. சவுண்டு கட் ஆயிடுச்சு. பைப் பதிக்கிறாங்க போல் அந்த டயத்தில். அந்த வீடியோ அப்லோடு பண்ணியாச்சு. அப்போயும் அப்படி தான் இருக்குது. அப்லோட் பண்ணும்போது தான் ஏதோ சவுண்டு மிஸ்டேக் ஆகுது, என்னன்னு தெரியல. இந்த சவுண்டு இல்லாமல் இருக்குது. அப்லோட் பண்ணி பார்ப்போம். நல்லா மாடு நீ திட்டிக்கிற. நீ என்ன பண்ணுறது? வேலை பார்த்தாலும் சாப்பிட முடியும். இதுக்கப்புறம் நீ எடிட் பண்ணி போடணும். நல்லா இருக்கு. நல்லா வேக விட்டுற. நீ ஆஃப் பாயில் கூட வேக விடு. நல்லா வேக வச்சது மாதிரி. ஓகே, சோயா வச்சு கிரேவி பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்னும் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இருந்தாலும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.